கரூர் எதுக்கோ புகழ்பெற்ற ஒரு நிலம், அண்மையில் எதற்கு புகழ்பெற்றது என்று உங்களுக்கு தெரியும். வடிக்க முடியாத ஒரு பெருந்துயரம். இங்கே வந்தவர்கள் எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடினார்கள் ஒழிய அந்த பாட்டிலை மூடுவேன் என்று ஒருத்தரும் சொல்லவில்லை. உங்கள் மகன்தான் சொல்லுகிறேன், வந்த உடனே சாராய கடைகளை மூடு, டாஸ்மாக் மாற்று, பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறை திறப்பேன். கல் என்ற சொல்லை ஒழித்து மூலிகை சாறு, பனம்பால் இங்கே கிடைக்கும், தென்னம்பால் இங்கே கிடைக்கும், ஈச்சம்பால் இங்கே கிடைக்கும் என்று நானே விற்பேன். நானே பால் விற்பேன், நானே ஆட்டுப்பால், மாட்டுப்பால், எருமைப்பால் விற்பேன், நானே கழுதப்பால் விற்பேன். கழுதப்பால் படித்த இந்த தம்பி தங்கைகள், என் பெற்றோர்கள் கவனிக்கணும், உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால் தான். 1 லிட்டர் 5000 ரூபாய். கழுதையின் பாலாலை கட்டி தான் உலகத்தில் மிக உயர்ந்த விலைக்கு போகுது. பெரிய சந்தை. கழுதை யாரென்றே தெரியாத கழுதைகளாக நம்ம வாழ்ந்திருக்கோம் நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. அதனால நீ வந்தாவா வேலைக்கு, ஆனால் நான் வென்று கழுதை பண்ண வைப்பேன், கழுதை பால் எடுப்பேன், உலகம் பூரா ஏற்றுமதி செய்வேன். நீ வேலைக்கு வந்தால் அவனை கொடுப்பேன், இல்லைன்னு வர்ற விலைக்கு கொடுப்பேன். நீ கழுதைனா சாதாரணமாக நினச்சிட்டு அலையிற. உனக்கு எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு என்ன தெரியும்? இப்போ தான் பரமத்தி வேலூரில் போட்டு காட்டினேன் எப்படி வேலை வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ உனக்கு அண்ணன் என் கனவை காகிதத்தில் வச்சேன், நீ படிக்கலை. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. காட்சிப்படுத்தி என் கனவை உன் கண்ணு முன்னாடி விரிக்கிறேன். அப்போவாது என் மேலே உனக்கு நம்பிக்கை வருதான்னு பார்க்கத்தான். இப்போ இந்த நாட்டில் தரமாக இருக்க வேண்டியது, முதலில் இருக்க வேண்டியது கல்வி. அது தனியார்ட்ட இருக்கு, அரசுகிட்ட இருக்கிறது தரமாக இல்லை. இப்போ நம்ம தரம் உயர்த்தி, தனியார் முதலாளிகளை விட தரம் உயர்த்தி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துறோம். அது கட்டணம் இல்லை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை உலகத்தரம் என்பதை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ தரம் தான் என்று சொல்லுகிற அளவிற்கு தூக்கி தள்ளிடும். இப்போ கரூரில் கடகோடி கிராமத்தில், ஒரு ஏழை கிராமத்தில் என் ஆத்தாள் அப்பத்தாவுக்கு முடியலைனாலும் நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அதை ஏழை அப்பத்தாவுக்கும் தாய்க்கும் அப்பனுக்கும் கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான மக்களாட்சி. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம். கட்டணம் கிடையாது. அதுக்கப்புறம் தண்ணீர், தூய குடிநீரை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். தடையில் ஊற்றிடுவேன். தடை இல்லாத மின்சாரம் தருவேன், ஆனால் கட்டணம் வசூலிப்பேன். உற்பத்திக்கார காசை எடுத்துக்குவேன். தடை இல்லாமல் எரிகாற்று கொடுப்பேன். சிலிண்டர் தடை இல்லாமல் தருவேன். நானே உற்பத்தி செய்து தருவேன், நானே தருவேன். வெளிநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி நானே செய்வேன். உன் கரூரில் செய்வேன். கரூரில் தயாரித்து உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் காசு இல்லாமல் இல்லை. உற்பத்திக்கு ஆகிற செலவு எவ்வளவோ அதுக்கு கொடுப்பேன். கட்டணம் இல்லாமல் எதை கொடுப்பேன்? கல்வி, மருத்துவம், குடிநீர். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். ஏன் அன்னை இலவசங்கிற சொல்ல உச்சரிக்கலை? அந்த சொல்லையே நிலத்தில் இல்லாத ஒழிப்பேன். கஞ்சா வாங்கி குடிக்கிறான்ல, கொக்கைன் வாங்கி பயன்படுத்துகிறான்ல, அவனுக்கு தெரியுது எங்கே கஞ்சா கிடைக்குதுன்னு. அது ஏன் போலீஸுக்கு தெரியல எங்கே விற்கிறான்னு? குடிக்கிறவனுக்கு தெரியுது எங்கே விற்குதுன்னு, அதை பிடிக்கிறவனுக்கு தெரியலையே. எப்படி அதான் நான் வந்துடுறேன். உன் மையன் வித்துரு பார்ப்போம், செத்துருவேன். படாத வாரம் எடுத்துருவேன். இருட்டாறுகளை வச்சு பச்சை மட்டையை வச்சு யார் அடித்தா எப்படி அடித்தான்னு தெரியாது. முது தோலை பிச்சிருவேன். பிச்சு உப்பு கரைசலை எடுத்துகிட்டு வந்து உடம்புல ஊற்றி விட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் தவறு பண்ணணுங்கிற எண்ணமே வராது. கொண்டே வருவேன் உடனே. இது ஒரு வழிதான் இருக்குது. திமுக போட்ட, ஏடிமுக போட்ட, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் போட்ட, அவர்கள் ஜெயித்தார்கள். நீ தோற்று போன. முதல் முறையாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வெல்லுங்க. நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் ஜெயித்துருங்க. மாற்றுங்க, நாட்டை மாற்றுங்க. உங்களால் முடியும், ஒற்றை விரலால் முடியும். உங்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி, உங்கள் மேசைக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளின் படத்தை மாட்டி வைங்க. ஒரு கோப்பு வருது, கையெழுத்திட போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த கோப்பை பாருங்கள். கையெழுத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு உங்கள் கையெழுத்து பயன்படும் என்றால் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. எப்படிப்பட்ட பிரதமர் பாரு. உங்கள் மகன் என்ன சொல்கிறேன், வாக்கு செலுத்த போங்க. போகும்போது பிள்ளைகள் முகத்தை ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உதயசூரியனுக்கு போட்டால் எதிர்காலம் இருக்குமா? ரெட்டலைக்கு போட்டால் இருக்குமா? கைக்கு போட்டால், தாமரைக்கு போட்டால் இருக்குமா?
விவசாயிக்கு போட்டா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உழைக்கும் வேளாண்குடி மக்கள், பெருவாரியா நிறைந்திருக்கிற மக்கள், நீங்களே விவசாயிக்கு ஓட்டு போடலைன்னா இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்கி வந்து போடுவானான்னு பாருங்க. எவன் வேணுமானாலும் இந்த மண்ணில் தோற்கலாம், உழவர் குடியோன் விவசாயி தோற்றான் என்ற செய்தி வரக்கூடாது. அதனால என் அன்பு சொந்தங்கள், விவசாயி சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வேண்டும். ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணிலே நீங்கள் நிகழ்த்த வேண்டும். அறிவார்ந்த பெருமக்களை, இந்த மண்ணிலே நிற்கிற இந்த அன்பு உறவுகளுக்கு என் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் கார்மேகம், என்னுடைய அன்பு தம்பி மருத்துவர் நரேன், என்னுடைய அன்பு தம்பி நன்மாறன், என்னுடைய அன்பு தங்கைக்கு, என்னுடைய அப்பா கார்மேகத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்களை வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம்ம இனத்தின் விடுதலை, நம் இனத்தின் விடுதலை. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்தாய் வாழ்க, எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க, உங்கள் பிள்ளைகள் வெல்க வெல்க வெல்க. வணக்கம். நாம் தமிழர்.